இங்க வீட்ல பாண்டியன் பண்ற ஒரு பிரச்சனையால தான் குடும்பமே 2ஆக போகுது. முக்கியமா அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் இங்க 3 பேருக்குள்ள இடையில பிரச்சனை ஏற்படுத்த தான் போகுது. இப்ப முதல் கட்டமா சரவணன் உயர்த்தி பேச இது தங்கமேலுக்கு பெருமையா இருக்கு. அதேபோல கதிரையும் செந்திலையும் தாழ்த்தி பேச இங்க ராஜி மீனாவுக்கு ஒரு பக்கம் சங்கட்டமா இருந்தாலும் குடும்பத்தோட நன்மைக்காக அமைதியா போறாங்க. இதனால 3 பேரையும் கூப்பிட்டு கோமதி தனியாவும் பேசுறாங்க. இங்க தன்னுடைய அம்மாவை வெறுத்தாலும் அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறாங்க கதிரும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பாண்டியன் மூலமா வந்துருமோன்ற ஒரு பயம் இங்க பழனிவேல் சொன்னதை கேட்டு ரொம்ப பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க சாப்பாடு கிளம்பி எடுத்துட்டு போற தங்கமயில் கிட்ட நீ வேண்டாம் எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னாலும் இதை கேட்காத மயில் நான் போறேன் நீங்க இருங்கத்தன்னு சொல்லிட்டு இங்க அவங்கள இருக்க வச்சுட்டு இங்க சாப்பாடை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சரவணன் பாண்டியன் 2 பேருக்குமே கொடுக்கறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு கிளம்ப இங்கே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க கோமதியும். ஈவினிங் வீட்டுக்கு வர ராஜியும் மீனாவும் இங்கே கோமதிகிட்ட கேட்குறாங்க, என்னத்தை சாயங்காலம் வரும்போது என்னை வேற மாதிரி பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்னடா நான் இவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க, என்னத்தை ஆச்சு அப்படின்னு கேட்க, அதை ஏண்டி கேட்குறேன்னு விஷயத்த சொல்ல, ஓ அப்போ உங்கள் பேச்சு மீறியும் அவங்க போயிட்டாங்களா, அப்போ இந்த வீட்டில் இனிமேல் அவங்க ராஜ்யம் தானான்னு சொல்ல இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது. இனிமே என் முன்னாடி இப்படி பேசாத மீனா, இந்த வீட்டில் அவளோட ராஜ்யம்னா இனிமே அப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்கு, அவளே இந்த வீட்டை கட்டி ஆளட்டும், நான் கிளம்பி எங்கேயாவது போறேன்னு சொல்ல, அத்தை அத்தை அமைதியா இருங்கத்தை, எதுக்குத்தான் இவ்வளோ கோவப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு எங்க மீனா ராஜி 2 பேரும் சேர்ந்து கோமதியை சமாதானப்படுத்துறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கோமதி அவங்க எங்கன்னு சொல்லி இங்க ராஜி கோமதிட்ட கேட்க, அவ வேற எங்க இருப்பா, கிச்சனை தவிர வேற எங்கேயும் இருக்க மாட்டா, கிச்சன்ல தான் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியா இங்கேதான் இருக்காங்களா, சரியா இருக்கட்டும் த, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்க சாப்பாடு மாமாவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படித்தானே, அப்படி சொல்லி கேட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி முதல்ல சொல்லி பார்த்தேன், ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை, இனிமேல் அவள் எங்கே என்னை அனுப்புறதுக்கு அனுமதிக்க போறா, இந்த வீட்டில் அவகிட்ட அனுமதி வாங்கி தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு என்னமோ நான் அவளுக்கு கீழே அடங்கி போகிற மாதிரி இருக்குடின்னு சொல்ல, அப்படிதான் எங்களுக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எங்கள் 3 பேரும். அப்போது உள்ளே நின்று டீ போட்டுட்டு இருந்த தங்கமயில் எங்கள் 3 பேருக்காகவும் டீ எல்லாம் எடுத்தாந்து கொடுத்துட்டு இப்போ திரும்பவும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பாட்டியில் இவ அடங்கவே மாட்டாடி, என்ன சொன்னாலும் அடங்க போகிறதில்ல, இந்த வீட்டில் எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும் போல், இனிமே இவரும் இப்போ தங்கமேலுன்னு அவளே தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க, வீட்டில் இருக்க பசங்களும் இந்த அம்மா பற்றின எண்ணமே இல்லாமல் ஓடிட்டுருக்க போகிறாங்க, எல்லாம் இல்வலால் தாண்டின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராஜியும் அத்தை ஒரு நாளும் இவ்வளோ கவலைப்பட்டது கிடையாது, இன்னைக்கு தங்கமேல் அக்கால இவ்வளோ ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா நம்ம இதை நேராகவே கேட்டுட்டா என்னக்கா அப்படின்னு ராஜியும் கேட்குறாங்க. சொல்கிறதும் சரிதான் ராஜி, மறைமுகமாக சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நேராக பேசினா மட்டும்தான் ஆகும் அப்படின்னு நினச்சவங்க இங்கே தங்கமயில் திரும்ப டீ கொடுத்துட்டு அந்த டம்ளர் எடுக்க வரப்போ உங்ககிட்ட பேசணும் மயில் அப்படின்னு சொல்ல, ஏய் வேணாண்டி அப்படின்னு எங்கள் கோம்பதே சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கத்தை நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்காக இன்னைக்கு சாப்பாடு கொண்டுட்டு போனீங்கன்னு சொல்ல, ஏன் நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதா, அத்தையே வேணான்னு தான் சொன்னாங்க, ஆனால் மாமா என்னையை கொண்டு வர சொன்னாங்களேன்னு சொல்ல, நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்காக எடுத்துகிட்டு போங்க, மாமாவுக்காக நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதான் அத்தை இருக்காங்களேன்னு சொல்ல, அத்தை எப்படி, அத்தை இந்த வெயிலில் எப்படி போவாங்க, ஆமாம் நீங்கள் மட்டும் இந்த வெயிலையா போகிறீங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு தானே போகிறீங்க, அதே போல் அத்தையும் போயிட்டு வரட்டுமேன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் மயில் சொல்கிறாங்க, இல்லை அத்தை பாவம் இல்லையா, வீட்டிலே இருக்கட்டும், அவங்க எதுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போனேன், இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போனது ஒரு குத்தமா என்ன, இதுக்கு போய் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களேன்னு எங்கள் தங்கமேலி கேட்க, அதுக்கு மீனாராஜி சொல்கிறாங்க, உங்களால் அத்தை தாங்க இவ்வளோ கவலைப்படுறாங்க, இது நாள் வரைக்கும் அத்தை இவ்வளோ கவலைப்பட்டிருந்து நாங்கள் பார்த்தது கூட கிடையாது, அவங்கள நீங்கள் இப்படியே முடங்கி உட்கார வச்சிருவீங்க போலன்னு சொல்ல, இல்லை ராஜி எதுக்கு ராஜி இப்போ 2 பேரும் என்கிட்ட கோவப்படுறீங்க, சாப்பாடு தானே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, அதை தாங்க சொல்கிறோம், இனிமேல் அதை அத்தை பார்த்துக்கட்டும், நீங்கள் சரவணன் மாமாவுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க, இதை நாங்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இந்த வீட்டில் மூத்த மருமகளாக இருக்கிறது நான் தானே, நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி பெடுக்குன்னு கேள்வி கேட்டுறாங்க. இது ராஜி மீனாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக உடனே கோமதி பார்த்து முறைக்கிறாங்க, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, அது இல்லைத்த இந்த வீட்டில் நான் தானத்தை முடிவெடுக்கணும்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டில் நீ யார் முதல்லன்னு கேட்க, என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் நான் மூத்த மருமக தானேன்னு சொல்ல, மூத்த மருமகளாக இருந்தால் எல்லா முடிவையும் நீ தான் எடுக்கணுமா என்ன, இப்போ ராஜி மீனாவும் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க எனக்காக பேசுகிறாங்க, எனக்காக யோசிக்கிறாங்க, ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லையே, அப்படி இருக்கப்போ உன்னைகிட்ட கேள்வி கேட்டுதேனே ஆகணும் அப்படின்னு இங்கே திரும்பவும் கோமதி கேட்க, என்னத்தை நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டு பேசுகிறீங்க,
உங்களுக்கு என்னை பிடிக்கலையா அத்தனை எங்கள் தங்கமயில் கேட்க, பிடிக்கலன்னெலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேன்ல மாமாவுக்கு இனிமேல் நான் சாப்பாடு கொண்டு போகிறேன், நீ சரவணனுக்கு மட்டும் கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எங்கள் தங்கமயிலும் ஒரு கலக்கத்தோட தலையாட்டிட்டு உள்ளே போக, இங்கே வந்தவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று அத்தைகிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அதான் அத்தையும் நம்மகிட்ட கோவமாக பேசுகிறாங்க நினச்சிட்டு இவங்க 2 பேருக்கும் இருக்குது, முதல்ல எங்கள் அம்மாட்ட சொல்லணும்னு கண் கலங்கியபடியே அழுதுகிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் தங்கமயிலும். அப்பாடா ஒரு வழியாக எப்படியோ பேசி இவளை சமாளிச்சாச்சு. இதை வச்சு இவ ஒரு பிரச்சனையை பண்ணாமல் இருந்தால் சரி, இல்லாட்டி இவர் வந்த உடனே ஏதாவது ஒன்று சொல்லி என்னையும் போட்டு கொடுத்துருவா உங்களையும் போட்டு கொடுத்துருவாடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் கடையெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாண்டியனும் சாப்பிட்றதுக்காக உட்கார தங்கமயில் தான் பரிமாறிட்டு இருக்காங்க. மதியம் விருந்து சாப்பாடு சூப்பராக இருந்துமா, நீ தான் சமைச்சியான்னு சொல்லி கேட்க, ஆமாம்மாம்மா நாளைக்கு இதே போல் சமைச்சு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் கோமதியை பார்க்குறாங்க. கோமதி பார்த்து முறைக்க, இல்லைம்மாம்மா நாளைக்கு சாப்பாடு நான் அத்தையே கொண்டு வரட்டும், நான் வரலன்னு சொல்ல, ஏன்பா ஏன் மயில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன். அது இல்லை மாமா, அத்தை தான் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, அதனால் அத்தையை எடுத்துகிட்டு வரட்டும், நான் சரவணன் மாமாவுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போகிறேன்னு சொல்ல, இந்த வயசான காலத்தில் நீ எங்கே அலைஞ்சிட்ருப்ப, அதெல்லாம் தங்கமயிலே பார்த்துக்கட்டும், நீ வீட்டில் இருன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாண்டியனும் இதை கேட்ட மயில், இதை தானே அத்தை நானும் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் என் பேச்சு கேட்கவே மாட்டீங்கன்னு சொல்ல, இனிமேல் தங்கமயில் பேச்சை கேட்டு நல்லா நடந்துக்கோ, ஏன்னா இந்த வீட்டில் நீயும் நிறைய வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க, இப்போ இனிமேல் ரெஸ்ட் ஆயிரு, தங்கமயில் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, நல்லா சொல்லுங்க மாமா அப்படின்னு இங்கே தங்கமயில் சொல்ல, இதுக்கு கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அங்கே நின்றுட்டு இருந்தவங்க இங்கே உடனே பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அந்த கடைக்கு நான் வரக்கூடாது, இல்லை அந்த கடையில் எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களான்னு கேட்க, ஏய் எதுக்கடி இப்போ இப்படி பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் பாண்டியன்னு கேட்குறாங்க. பின்ன என்ன நீங்கள் பேசுகிறது அப்படி தானே இருக்குது, எப்போ பார்த்தாலும் தங்கமயிலு தங்கமயில்னு, ஏன் அவளுக்கு வீட்டில் வேறு வேலை இருக்காதான், சரவணனை மட்டும்தான் அவள் கவனிச்சிக்க முடியும், கூடவே வந்து அந்த கடையை உங்களையும் கவனிச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன், எதுக்காக நீ இவ்வளோ கோவப்பட்டு இப்படி பேசுகிற, தங்கமயில் மனசு கஷ்டப்படாதான்னு சொல்ல, அப்போ ஏன் மனசு கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையான்னு வந்து கோமதி கேட்டுட்டு வெடுக்குன்னு உள்ளே போக, என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல மாமா, ராஜி மீனாவும் ஈவினிங் காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல, என்னப்பா ராஜி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இவங்க ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஏங்க்கா எதையும் முழுசாக தெரிஞ்சுட்டு பேச மாட்டீங்களா, உங்கள் விருப்பத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் போலையேன்னு பழனிவேல் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி சரி வேணாம், பிரச்சனைலாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை கிளம்பி உள்ளே போக, என்னாச்சு கோமதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கோமதி எதுவுமே பேசாமல் இருக்க, இங்கே பாரு இந்த வீட்டில் பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்காத, அதுவும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வந்தால் ஓயவே ஓயாது, கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துடுறாங்க. இங்கே நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுது, மணி 10 மணி ஆகிடுது. இங்கே படப்படன்னு இருக்கு ராஜுக்கு, ஏன்னா 10 மணி ஆனால் வீட்டை பூட்டிடுவேன்னு மாமா சொன்னாரே, மாமா தூங்கிட்டாரா இல்லையான்னு போய் எட்டி எட்டி பார்க்குறாங்க. அங்கே பாண்டியன் நல்லாவே படுத்து தூங்கிடுறாங்க. கோமதி அரசினி எல்லாரும் ரூமில் தூங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்பாடா மாமா தூங்கிட்டாங்க, இல்லைனா வீட்டை பூட்டிடுவாங்க போலன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பாவம் கதிர் அங்கே இங்கே வேலை பார்த்துட்டு ஓடி வரணும், இப்படி வீட்டை பூட்டிட்டான் எப்படி வீட்டுக்குள்ளே வருவான், எப்படி சாப்பிடுவான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே தங்கமேல் என்ன பண்ணுறாங்கன்னா, மணி 10 மணி கரெக்டாக ஆகிடுச்சு, வீட்டை போய் பூட்டுறாங்க. பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதை ராஜி பார்த்துட்றாங்க. இதை பார்த்த உடனே ராஜி போய் நேராக தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க, என்னக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போனார், நான் எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ 10 மணிக்கு தினமா போவேன், அதனால் வீட்டை பூட்டிட்டு போமா அப்படின்னு சொன்னார், அதனால தான் வீட்டை பூட்டினேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் ராஜி முதல்ல சாவியை கொடுங்க, இன்னும் கதிர் வீட்டுக்கு வரவே இல்லை, அதுக்குள்ளே வீட்டை பூட்டிங்கன்னு சொல்ல, மாமா தான் சொன்னார்ல, காலையிலேயே சொன்னார் தானே, நேற்று நைட்டே சொல்லியிருக்காரு, காலையிலேயே சொன்னார் 10 மணிக்கு மேலே வீடு திறந்திருக்காது, வீடு பூட்டி இருக்கணும்னு சொன்னார்ல, அப்படி இருக்கப்போ நான் வீடு பூட்டினதில் ஒன்றும் தப்பில்லை ராஜின்னு சொல்லி கேட்க, இதே உங்கள் வீட்டுக்காரவங்க சரவணன் மாமா லேட்டாக வந்தால் இதே வேலையை தான் நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொல்ல, அவர் இந்த வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிற ஆள், காலையில் மாமா சொன்னதை பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே இருந்தீங்க, இந்த வீட்டில் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிற ஒரே பிள்ளை சரவணன், மற்ற 2 பேரும் கூட இப்படி இல்லை, அவங்களுக்கு சொன்னாதான் புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இங்கே பாருங்கக்கா தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க, கதிர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான், அவன் ஒன்று ஊர் சுற்றிட்டலாம் வரல, வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக அசதியில் வீட்டுக்கு வருவான், அவனுக்கு நான் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்கணும், ப்ளீஸ்க்கா கதவை திறந்து விடுங்க, இல்லைனா சாவியை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ராஜி டென்ஷனாக பேச, இதை கேட்டு எங்கள் தங்கமேல் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, காலையிலேயும் அத்தைக்கிட்ட 2 பேரும் என்னென்னமோ பேசுனீங்கல்ல, இப்போ நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கவங்க, இங்கே பாரு என்னால் சாவி கொடுக்க முடியாது, அப்புறம் காலையில் மாமா என்கிட்ட தான் சத்தம் போடுவாங்க, அப்புறம் அவர்கிட்ட என்னால் கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, வந்த ஒரு நாள் வெளியில் படுத்து தூங்குனாதான் ராஜி இனிமேல் அந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டார், அதனால தான் மாமாவை இப்படி
அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம பூட்டாமல் கதவை அடிக்கடி அடிக்கடி திறந்து விட்டோம்னா இதே வேலையை தான் கதிர் தினமும் பார்ப்பாரு. இப்படி நடுராத்திரில ஊர் சுற்றிட்டு வரதெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஊர் சுத்த போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன வேலைக்கா போகிறாரு, நீ நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு எங்கள் ராஜிகிட்ட தங்கமேல் பேசுகிறாங்க. இதை கேட்ட ராஜியும், மாதம் 10,000 செலவுக்கு வேணும்னு நீங்கள் தானே சொல்லி கேட்டீங்க, அப்போ அந்த 10,000 சம்பாதிக்கணும்னா நடு ராத்திரில வேலை பார்த்தா தான் ஆக முடியும். ஏற்கனவே இந்த வீட்டில் நான் டியூஷன் வைக்க இருந்ததையும் நீங்கள் தான் மாமாட்ட சொல்லி கெடுத்தீங்க. இப்போ என்னடானா வீட்டை பூட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்கிட்ட சாவியை கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோமதிக்கு, இந்த நேரத்தில் என்ன சத்தம், இவளுங்க தூங்கிட்டாளுங்களா இல்லையா, என்ன பேச்சு நடக்குதுன்னு தெரியலையேன்னு நினச்சி வெளியில் வரவங்க இங்கே 2 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கதா பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் வர கோமதி, என்னாச்சடி, என்னடி இந்த நேரத்தில் சத்தம், ஆமாம் கதிர் வந்துட்டானா இல்லையான்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க வீட்டை பூட்டி வச்சுட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கத மாமா சொன்னார் அப்படின்ற இப்போ வீட்டை பூட்டி போட்டு கதிருக்கு இன்னும் வீட்டுக்கே வரல, அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையாத்த, பாவம் அவரே அங்கே இங்கேயும் வேலை பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு டயர்டாக வர ஆள், இப்படி வீட்டுக்கு வெளியில் என்னத்தை பண்ண முடியும், படுத்து அங்கேயே அத்தை தூங்க முடியும்னு சொல்ல, மாமா சொன்னதை தான் செஞ்சேன், அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சாவியை கொடுத்தாரு, இப்போ நான் பூட்டிட்டேன், மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அப்புறம் மாமா காலையில் கேட்டால் என்கிட்ட தானே கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நைஸாக விலக போக, ஏய் நெல்லடி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னத்தை அப்படின்னு எங்கள் தங்கமேல் கேட்க, சாவியை கொடுங்க, என் பையனை வெளியில் நிற்க வச்சுட்டு நீ போய் உள்ளே படுத்து தூங்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லி கேட்க, இல்லைத்த மாமா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அவர் அப்படித்தான் சொல்வார், அதுக்காக என் பையனை அதுக்காக என்னால் வெளியில் நிற்க வைக்க முடியுமா, அவன் ஒன்றும் ஊர் சுற்றிட்டு வரல, அவனும் போய் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு வரான், இப்படி எல்லாத்தையும் அவனே கவனிச்சிட்டு இருக்கான், அவனை கொஞ்ச நாள் மனுஷனாக மதிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லைத்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்தன்னு சொல்கிறாங்க. ஏன் அக்கா இவ்வளோ நேரம் நான் சாவி கேட்டுட்டு தானே இருந்தேன், அத்தை வந்து கேட்டால் தான் கொடுப்பீங்களான்னு சொல்ல, முதல்ல சாவியை கொடுங்கன்னு வெடுக்குன்னு பிடிங்கிறாங்க ராஜி. இது தங்கமேல் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் கதிரை வெளியில் நிற்க விட்டு இவளை தவிக்க விடலான்னு பார்த்தா எல்லாம் இந்த அத்தையால் எல்லாம் போயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே போய் நீ போய் கதவை திறந்து விடுமான்னு சொல்ல, போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே கதிரை வந்து நிற்கிறாங்க. உள்ளே வர கதிரை வந்துட்டு, என்னாச்சு இங்கே போடுற சத்தம் வெளியில் வரையும் கேட்குதுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைப்பா நீ போய் சாப்பிடுன்னு எங்கள் கோமதி அனுப்பிவிட்டு இங்கே ராஜியும் கதிரை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அங்கே உள்ளே போன ராஜி அங்கே சாப்பாடு கொடுத்துட்டே விஷயத்த சொல்ல, ஓ அண்ணி அந்தளவுக்கு யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இவங்க பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கதைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். எங்கள் தங்கமேல் கிட்டையே எச்சரித்து அனுப்பி விட்டுறாங்க கோமதி. இங்கே பாரு அவர் சொல்கிறாருன்றதுக்காக கரெக்டான நேரத்தில் கதவை சாத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒருவேளை சரவணன் லேட்டாக வந்தாலும் இப்படி தான் கதவை சாத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியான்னு கேள்வி கேட்க, அது இல்லத்த அப்படின்னு எழுதிட்டுருக்காங்க. இந்த வீட்டில் நீ எடுக்கிறதெல்லாம் முடிவு கிடையாது, அவர் எடுக்கிற முடிவுக்கு நீ விசாரிச்சு போகணுன்ற அவசியமும் கிடையாது, இந்த வீட்டில் நானும் பெரிய மனுஷி தான், அவர் சொன்னாருன்றதுக்காக எல்லாத்தையும் நீயே முடிவெடுத்து பண்ணாமல் என்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டு இனிமேல் செய்ய அப்படின்னு சொல்ல, இதை வந்து கோமதி பதிலடியாக கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இங்கே தங்கமயிலும் அப்படியே சோர்ந்து உள்ளே போக, என்னாச்சு மயிலு எந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க. இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வரியான்னு சொல்லி கேட்க, அது இல்லைம்மான்னு விஷயத்த சொல்ல, உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா மயிலு, அவன் எவ்வளோ வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வரான், இப்படி வீட்டை போட்டு வெளியில் நிற்க வைக்கணும்னு சொல்கிறேன், அப்போ சொன்னால் அதை அப்படியே செஞ்சிடணுமா அப்படின்னு கேட்க, இல்லை மாமா சொன்னால் செஞ்சு தானே ஆகணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த விஷயத்தில் ஒன்றும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இரு, அவர் சொன்னாருன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி அதை ஏதாவது கெடுத்து வச்சிடாதன்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடுது. இது வந்து சரவணன் பேசுகிறதும் எங்கள் தங்கமேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. பொழுது விடிஞ்ச கையோட இங்கே தங்கமேலை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா நேற்று நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக வீட்டை பூட்ட சொன்னனே பூட்டினியான்னு கேட்க, இங்கே இல்லை மாமா அது வந்து நீலுக்க, என்னப்பா இந்த வீட்டில் நீயும் வந்துட்டு நான் சொல்லி சொல்லி தான் வேலையெல்லாம் செய்யணும் போலன்னு சொல்லி இங்கே திட்ட ஆரம்பிக்கிறாங்க தங்கமேல. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, இல்லை மாமா நேற்று நைட் நான் பூட்டிட்டேன், ஆனால் ராஜியும் அத்தையும் தான் பிரச்சனை பண்ணி எங்கிட்டேருந்து சாவியை வாங்கிட்டாங்கன்னு சொல்ல எங்கள் கோமதியை பார்க்குறாங்க. கோமதியை பார்த்த உடனே கோமதி சொல்கிறாங்க, எனக்கு கதிரும் பையன்தான், கதிர் கஷ்டப்பட்டாலும் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு மற்ற சரவணன் பெரிய விஷயமா இருக்கலாம், எனக்கு 3 பசங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோமதி. பாண்டியனை வந்துட்டு, நான் எதுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காமலே நடந்து பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு சொன்னாலும் சரி என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க, என்னம்மா ராஜி நீயும் நான் சொல்கிறத கேட்க மாட்டியான்னு சொல்ல, சரி மாமா இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறேன், நாளைக்கு லேட் ஆனாலும் நீங்கள் கதவை பூட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா ஒரு வழியாக இப்படியே சம்மதிக்க வச்சாச்சு நினச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் பார்த்தா எங்கள் கதிர் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுது, 11 மணிக்கு மேலே ஆகிடுது. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர தங்கமயிலும் வீட்டை பூட்டிட்டு உள்ளே போக, அங்கே கோமதியை வெளியிலே விடாமல் பாண்டியனும் திட்டி படுக்க வச்சிட்றாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல, கதிர் வந்தானா வரலையான்னு எதுவுமே தெரியல. அடுத்த நாள் காலையில் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா வெளியில் ராஜி கதிர் 2 பேருமே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா ராஜி நீ எப்போம்மா வெளியில் வந்து சொல்ல, நீங்கள் தானே மாமா சொன்னீங்க
10 மணிக்கு மேலே வந்தால் கதவை திறக்க வேணாம், கதவை பூட்டிடணும், நீங்கள் தானே மாமா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நீ ஏம்மா வெளியில் வந்து இருக்க, எப்போம்மா வெளியில் வந்துன்னு சொல்ல, நான் நைட்டே வந்துட்டேன் மாமா. அப்போ யார் மாமா இவருக்கு சாப்பாடு கொடுப்பா, அதான் நேற்று நைட்டே நான் சீக்கிரமாக சமையல்லாம் முடிச்சுட்டு அவருக்காக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டேன். நைட்டு 10 மணி ஆன வரையும் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவர் வரல. சரி அதுக்காக தான் நான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் தங்கமயில் அக்காவும் வந்து வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டாங்க மாமா, அது நான் பார்த்துட்டு தான் சொல்ல, எப்படா வந்த அப்படின்னு இங்கே வந்து கோமதி கேட்க, நைட்டு 12 மணி ஆயிடுச்சுமான்னு சொல்ல, அது வரையும் நீ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தியாமான்னு கேட்குறாங்க. நான் அவருக்காக வெயிட் பண்ணாமல் வேறு யார் மாமா வெயிட் பண்ணுவான், பாவம் அத்தை இத்தனை வருஷமாக கதிர்க்காக இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போது நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்ல, நான் என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உடனே ராஜிகிட்ட கேட்குறாங்க, அதுக்காக நீங்களும் அங்கே இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்ல, இதே இடத்துல சரவணன் மாமா இருந்தால் நீங்கள் நிம்மதியாக படுத்து உள்ளே தூங்கியிருப்பீங்களான்னு கேட்க, இங்கே அப்படியே கதிர் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. ராஜி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ஈட்டி போல் குத்துது பாண்டியனுக்கும். நம்ம அவசரப்பட்டு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போகிற பாண்டியன் கோமதிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்த பிள்ளை இப்படி புரியாமல் பண்ணிகிட்ருக்கு, நான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணமே வேறுன்னு சொல்ல, உங்களால் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே தவிர சந்தோஷமாக இருக்கவே இல்லைங்கன்னு எங்கள் பாண்டியனை பார்த்து வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க கோமதி. இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ண, பாண்டியன் அப்போ தான் கோமதி கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு காரணமே அப்போனாலும் அவன் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அப்பா மேலே ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை வச்சு அவன் சீக்கிரம் வந்துடுவான். அவன் வேற படிக்கிறான், படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டுருக்கான், இந்த கஷ்டம்லாம் அவனுக்கு இருக்குன்னு தெரியும், இதில் ராவும் பகலும் ரொம்ப கஷ்டப்படணுமா, நைட்டு 12 மணின்றது ரொம்ப அதிகம் இல்லை, அதுக்காக தான் 10 மணிக்கு வரணும், இல்லைன்னா பூட்டிடுவேன்னு சொன்னாலாவது அவன் சீக்கிரம் வருவான்னு நினச்சேன் கோமதி, ஆனால் பதிலுக்கு இந்த பிள்ளை இப்படி பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, கோமதி கண்கலங்குறாங்க. என்னால் உங்களோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்க முடியுது, அதே நேரம் ராஜி வைக்கிற பாசத்தையும் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது தெரியாதா ராஜி, எங்கள் கதிர் சாப்பிடாம இருக்கக்கூடாது, அவன் நல்லா தூங்கணுன்றதுக்காக நைட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், நான் 2 பேருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க, அவன் எப்போ வரணுமோ வரட்டுங்க, அவன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க போது அவன் வேலைக்கு போகணும், காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் உங்ககிட்ட பேச முடியும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இங்கே மற்ற பேருக்கு இலக்காரமாயிடக்கூடாது, இப்படி நீங்கள் கதிரை மட்டம் தட்டி பேசும்போது அது தங்கமேலிக்கு இன்னும் ஒரு அதிக ஆணவத்தை தான் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு எங்கள் கோமதி கிட்டே கேட்க, அப்போ தான் கோமதி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, ஆமாங்க அன்னைக்கு நைட்டு தங்கமயில் சாவியை கொடுக்கவே இல்லை, எல்லாம் உங்கள் பேர் சொல்லி அவள் எல்லாம் இந்த வீட்டில் முடிவெடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது, தயவு செஞ்சு அப்படி ஒரு ஒரு பிரச்சனையை வந்து இந்த குடும்பத்தில் ஏற்படுத்துறாதீங்க, மற்ற பசங்க மேலே நமக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் மருமக முன்னாடி அந்த கோவத்தை காட்டாமல் தனியாக கூப்பிட்டு விசாரிங்க, அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லதுன்னு எங்கள் கோமதி சொல்லிட்டு போக, பாண்டியன் பயங்கர ஃபீலிங்கில் இருந்துட்டுருக்காங்க. அங்கே நிற்கிற கதிரும் வந்துட்டு இங்கே ராஜியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ராஜி தனக்காக நைட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்ததையும் இங்கே நடந்த விஷயத்த சொன்னதையும் நினச்சி இங்கே கதிர் வந்துட்டு ராஜிக்காக நினச்சி ஃபீல் பண்ண, சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு எங்கள் ராஜி கேட்க, இல்லை நீயும் நைட்டு சரியாக தூங்கலைல்ல, இங்கே வெளியில் கொசுக்கடியில் சொல்லி கேட்க, பரவாயில்ல மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா நம்மளும் இந்த முடிவு எடுத்து செஞ்சுட்டு போவோம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இங்கே கோமதி வர்ற கோமதியும் நாளையிலேருந்தும் எந்த பிரச்சனையும் இல்லைடா, நான் அப்பாட்ட பேசிட்டேன், கதவெல்லாம் இனிமேல் பூட்ட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பூட்டினாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் திண்ணையிலே படுத்து தூங்கிப்பேன், அதுக்காக அவர் சொல்கிற டைமுக்கு என்னால் வர முடியாது, ஏன்னா நான் பார்க்குற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜ்யம், ஆமாத்த அவங்க எப்போ வராங்களோ நான் அப்போ சாப்பாடு கொடுத்துட்டு தூங்குறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்ல, எங்கள் ராஜியை நினச்சும் கதிரை நினச்சும் ரொம்ப வியந்து போய் நின்றுட்டுருக்காங்க கோமதி. அதே நேரம் தங்கமயில வந்துட்டு ஒரு கோபமாக ரொம்ப முறைக்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் முடிவெடுக்கிறது அவர் எடுத்துப்பார், அவர் இனிமேல் பூட்ட வேணான்னு சொல்லிட்டார், இனிமேல் சாவியை எங்கிட்ட கொடுன்னு எங்கள் விடாப்பிடியாக சாவியை வாங்கிட்டு போய்ட்றாங்க. இது தங்கமேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வீட்டோட சாவி எப்போ யார்கிட்ட இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு போகிற கோமதியை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்ருக்காங்க. கடைசியில் மாமா இப்படி யோசிப்பார் நினைக்கல, ஏன்னா எங்கள் ரூமில் கோமதியும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுறாங்க. எல்லாம் கதிரோட நன்மைக்காக தான் யோசிச்சிருக்காரு, ஆனால் நம்ம என்னமோ கதிரை பழி வாங்கணும்னு நினச்சி இப்படி பண்ணிட்டோம், இது மட்டும் வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்ற மாதிரி யோசனையில் இருக்க, உள்ளே போகிற ராஜி இங்கே தங்கமயில பார்த்துட்டே போகிறாங்க. ஏன்னா தங்கமயில் எந்த எண்ணத்தோட பண்ணாங்கன்றதை அங்கே நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் இந்த எண்ணம் எங்ககிட்ட பழிக்காதுன்ற மாதிரியும் எங்கள் ராய் சரியான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கதிரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க.